Guys, welcome back to எனது மனிதர்கள். இந்த டாபிக்ல வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அண்ட் குரூப் 2 2ஏக்கான ப்ரிலிமினரி எக்ஸாம். அதில் வந்து தமிழில் வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கு. அதில் வந்து உவே சாமிநாதையரை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லி ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து தமிழ் தாத்தா உவே சாமிநாதரை பற்றின டோட்டல் டீட்டெயில் பார்க்கலாம். பிறந்த ஊர் உவே சாமிநாதையர் வந்து பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். இது வந்து தஞ்சைக்கும் கும்பகோணத்திற்கும் அருகே உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் திருவாரூர் மாவட்டம் அப்படிங்கிறது எக்ஸாக்ட். உத்தமதானபுரம் அப்படிங்கிறது ஊர். இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். வேங்கட ரத்தினம் இயற்பெயர். அப்புறம் எப்படி உவே சாமிநாதன் அப்படின்னு பேர் வச்சுன்னா, சாமிநாதன் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியர் அவருக்கு வச்ச பேர். உவே சாமிநாதனுடைய ஆசிரியர்னா மகா வித்துவான். இதை வந்து வீண் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு பிடிஎஃப்ல மாற்றி கொடுத்துறேன். ஸோ மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய ஆசிரியரோட பெயர். அவர் தான் அவருக்கு சாமிநாதன் பேர் வச்சிருப்பாரு. அதுதான் பிற்காலத்தில் உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இவங்க அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பையா சரஸ்வதி அம்மையார், அம்மா பேர் சரஸ்வதி அம்மையார். ஸோ இந்த டீட்டெயில் வந்து பேசிக் டீட்டெயிலு. ஸோ இவருடைய இசை ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார். அவருடைய பேர் வந்து சோமசுந்தர பாரதியார், இசை ஆசிரியரோட பேர். அடுத்து சாமிநாதர், உவே சாமிநாதருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 19/2/1855, இறப்பு 28/4/1942. இவருடைய மெயின் ஒர்க்கே என்னன்னா, இந்த ஓலைச்சுவடிகளில் உள்ள தமிழை வந்து பதிப்பித்து புத்தகங்களாக வந்து நூலாக வெளியிட்டார். அதனால தான் இத்தனை இலக்கியங்கள் நம்ம வந்து இன்னைக்கு நூல் வெளியில் படிக்கிறோம். ஸோ அதனுடைய மொத்த பணி யார் செஞ்சானா உவே சாமிநாதையர் தான். ஓலைச்சுவடி சேகரித்து அச்சுப்பதிப்பு செய்யும் பணியை வந்து மேற்கொண்டு தமிழ் இலக்கியங்களை நமக்கு எல்லா இலக்கியங்களும் நமக்கு வழங்கியிருக்காரு. பெரும்பாலான இலக்கியங்கள் வந்து இவர் பதிப்பிச்சது தான். அதனால தான் இவரை வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து அழைக்கிறோம். இந்த பேர் யார் இவருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னா, கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் வச்சிருப்பாங்க. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் இவரை வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து அழைச்சிருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்குவேன். அந்த காலத்தில் பனை ஓலைகளை பக்குவப்படுத்தி எழுத்தாணை எழுதி தான் ஓலைச்சுவடி உருவாக்குனாங்க. ஓலைச்சுவடிங்கிறது பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதை வந்து எழுத்தாணையில் எழுதுறது. இதில் வந்து இந்த ஓலைச்சுவடிகளில் புள்ளி இருக்காது. ஏன்னா அப்படி புள்ளி வைக்கும்போது ஓலைச்சுவடி கிழிஞ்சு போயிடும் இல்லையா, அது இலை தானே, அதனால புள்ளிகள் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு இந்த மாதிரி வேறுபாடுலாம் இருக்காது. இப்போ பேரன் அப்படிங்கிற வார்த்தை வந்து பெறன அல்லது பேரன, ஏன்னா புள்ளி வைக்க மாட்டாங்க இல்லையா. அப்புறம் ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. அதை அடுத்த வார்த்தையை படித்து பார்த்து தான் இது ஒத்த கொம்பு சுழி வருமா ரெட்டை கொம்பு சுழி வருமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அது இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒரு நூலாக வந்து சும்மா அதில் எப்படி இருக்கோ அப்படியெல்லாம் வந்து பதிப்பிக்கல. அதை வந்து அர்த்தம் புரிஞ்சு நிறைய ஆராய்ச்சிகளோட ஒப்பிட்டு சரியான அர்த்தத்தோட தான் அவர் பதிப்பிச்சிருக்காரு. இவர் பதிப்பித்த குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஓலைச்சுவடியில் ஃபர்ஸ்ட் வந்து குறிஞ்சிப்பாட்டு யார் எழுதுனா, கபிலர் எழுதுனது. அதை வந்து 96 வகையான பூக்களுடைய பேர் தான் அதில் கிடைச்சிருக்கு. மொத்தம் 99ன்னு சொல்லி ஓலைச்சுவடியில் நூலில் குறிப்பிட்டிருக்கு. பட் 96 வகையான பூக்களுடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் கிடைத்த ஏடுகளில் கிடைச்சது. அப்புறம் அதை அப்படியே பதிப்பிச்சிடலாம் போதும் அப்படின்னு அவர் நினைக்கல. திரும்ப அவரை தேடி அந்த மீதிக்கிற ஏடுகளையும் தேடி அந்த மீதி 3 பூக்களின் பெயர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த முழுமையாக அந்த நூலை வந்து அவர் நூலாக பதிப்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகைக்கு ஆராய்ச்சி முன்னுரை தனது 82வது வயதில் எழுதியிருக்காரு. 82வது வயசுல தான் ஆராய்ச்சி முன்னுரை எழுதியிருக்காரு. குறுந்தொகைக்கு 100 பக்கம். இந்த ஆராய்ச்சி முன்னுரை வந்து குறுந்தொகை வந்து 100 பேஜஸ் இருக்குமா. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய இலக்கிய பணின்னு பாருங்க. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் ஆசிரியராக பணியாற்றினார். தனது வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் தொடராக எழுதினார். சீரியஸாக எழுதியிருக்காரு. பின்னால அது என் சரித்தம் அப்படிங்கிற பேர்ல நூலாவே வந்து வெளிவந்துருச்சு. என் சரிதம் 1942 டாக்டர் உவேசா நூல் நிலையம் வந்து சென்னை பெசன் நகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம், தமிழில் டாக்டர் பட்டம் வாங்கின முதல் ஆள் வந்து இவர் தான். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவு அரசு வரை கௌரவிக்கும் விதமாக 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியீடு செஞ்சிருக்காங்க. ஸ்டாம்ப், போஸ்டல் ஸ்டாம்ப். இவர் பணியாற்றிய சென்னை மாநில கல்லூரியில் இவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. மதுரை தல்லாகுளம் அருள்மிகு பெருமாள் கோயில் முன்புறமும் வந்து இவருக்கு சிலை இருக்கு. சொல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா அப்படின்னு இவர் வந்து சொன்னது யாருன்னா பாரதியார். இந்த வார்த்தை, அதாவது செல்லின் வாயில், சொல்லுல செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு காத்த தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி கூறினவர் யாருன்னா பாரதியார். ஏன்னா செல்லரித்து போதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓலைச்சுவடிகள்லாம் இவர் இல்லை அப்படின்னா செல்லரிச்சு போயிருக்குமா, கரையா அரிச்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுல இருந்து தமிழை காத்த தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி பாரதியார் இவரை பாராட்டுறாரு. உவேசா என்ன பண்ணார்னா, கொடுமுடி ஈரோடு பகுதிகளெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள் சேமிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கு. வீடு வீடாக போய் ஓலைச்சுவடிகளாக சேமிச்சிருக்காரு. அப்பெல்லாம் வந்து ஆடி மாதம் வந்து ஓலைச்சுவடிகளை எரித்து புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லி எரிப்பாங்களாம், ஆற்றுல விடுவாங்களாம். ஸோ ஆற்றுல விடும்போது அதெல்லாம் காப்பாற்றி நூலாக மாற்றிருக்காரு. இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ பொக்கிஷமான தமிழ் நூல்கள்லாம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உவேசா அவர்களின் தமிழ் பணியினை வெளிநாட்டு அறிஞர்களான சூலியல் வின்சோன் மற்றும் ஜியு போப் அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ உவேசாவை பதிப்புத்துறையில் முத வைத்தவர் யார் தெரியுமா? சேலம் ராமசாமி முதலியார் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பதிப்புத்துறையில் வந்து ஈடுபடுங்க அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து உவேசா தமிழ் கட்டுறது வந்து சடகோப ஐயங்காரிடம்.
இவர் பதிப்பித்த முதல் காப்பியம், உவேசா பதிப்பித்த முதல் காப்பியம்னா சீவக சிந்தாமணி. பதிப்பித்த முதல் நூல் எப்படின்னா வேணுலிங்க விலாச சிறப்பு. உவேசா இந்த கரெக்ஷன்ஸ்லாம் நான் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நம்மளுடைய எனது மணித்துளிகள் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் கொடுக்குறேன். எனது மணித்துளிகள் கடைசியில் நான் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு கரெக்ஷனோட இந்த பிடிஎஃப்லாம் கொடுக்குறேன். தன் வீட்டிற்கு நண்பரின் பெயரை வைத்தார், தியாகராச விலாசம். அதாவது தியாகராஜ செட்டியாங்கிற ஒரு பேரை, நண்பருடைய பேரை வீட்டுக்கே வச்சிருக்காரு. மறைந்த இடம், இவர் மறைந்த இடம், உவேசா மறைந்த இடம்னா திருக்கழுக்குன்றம். உவேசாவுக்கான நினைவு இல்லம் வந்து உத்தமதானபுரத்தில் இருக்கு. அவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரத்தில் இருக்கு. உவேசா சேகரித்து பதிப்பித்த நூல்கள் 8 தொகையில் வந்து 8 நூல்கள், 10 பாட்டில் 10, சீவகசிந்தாமணியில் 1, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள் 12, உலா 9, கோவை நூல்கள்னு சொல்லுவோம் அது 6, தூது நூல்கள், தமிழ் வீடு தூது, இந்த மாதிரி தூது நூல்கள் 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. ஸோ உங்களுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டிருக்கோம் டிஎன்பிசியில். அந்த டெஸ்ட் பேட்சுக்குள்ளே தான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். பிடிஎஃப் யாரும் பண்ணி பார்த்துக்கலாம், பே பண்ண அவசியம் இல்லை. பட் டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணால் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். வாட்ஸ்அப்பில் வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுங்கள். உவேசாவின் சிறப்பு பெயர்கள், தமிழ் தாத்தா, அதான் சொன்னோம் கல்கி வந்து வச்சார் அப்படின்னு. அடுத்து மகாமகோபாத்தியாய அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஆங்கில அரசு வச்சு அந்த காலத்தில் வச்சிருக்காங்க அவருக்கு பேர். குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு பாரதியார் அழைக்கிறார். பதிப்புத்துறையின் வேந்தர், இது யார் சொன்னான்னு தெரியல, புக்லையும் அந்த இது இல்லை. திராவிட வித்ய பூஷணம், பாரத தர்மா மகா மண்டலத்தார் வந்து திராவிட வித்ய பூஷணம் அப்படிங்கிற பேரோட அவர் அழைச்சாங்க. அடுத்து தட்சிணாத்திய கலாநிதி, சங்கராச்சாரியர் வந்து இவர் வந்து தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பார் சிறப்பு பெயரோட. சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்னு முன்னாடியே பார்த்தோம். உவேசாவின் அவருடைய அது வந்து அவர் பதிப்பித்த நூல்கள், ஓலைச்சுவடி கலெக்ட் பண்ணி பதிப்பித்த நூல்கள் தான் மேலே பார்த்ததெல்லாம், இந்த புராணங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாம். பட் இவருடைய நூல்கள், இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறது வந்து அவரோட ஆசிரியருடைய வாழ்க்கை குறிப்பு, வாழ்க்கை வரலாறு. அடுத்து புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், நினைவு மஞ்சரி, என் சரிதம் இவருடையது. இது வந்து உவே சாமிநாதருடைய வாழ்க்கை சுயசரிதை. மணிமேகலை கதை சுருக்கம், உதயணன் கதை சுருக்கம், திருக்குறளும் திருவள்ளுவரும், மத்தியார்ச்சுன மான்மியம், உத்தர் சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், அடுத்து நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும். ஸோ இந்த நூல்கள்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இவர் வந்து கவிதை நூல்களும் இயற்றிருக்காரு. உவேசாவுடைய கவிதை நூல்கள் வந்து கையற்கன்னி மாலை, அடுத்து தமிழ்பா மஞ்சரி. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. இதெல்லாம் எப்படி கொஸ்டினில் கேட்கலாம்னா, இந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியில் பொறுத்துக்களே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க பார்த்தீங்களா, பொறுத்துக்கள் நிறைய கேட்டாங்க. ஸோ பொறுத்துக்களை கேட்கறான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேபிள், இந்த ஒரு சேகரித்து பதிப்பித்த நூல்கள் ஒரு எண்ணிக்கை, இப்போ 10 பாட்டுன்னு கொடுத்து பொறுத்துக்கள் 10 பாட்டு 8 தொகை உலா கோவையெல்லாம் கொடுத்து நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்து பொறுத்துக்களை கேட்கலாம். ஸோ அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்துருக்கோம்ல, அவர் நினைவில்லம் அமைந்த இடம், பதிப்பித்த நூல், முதல் நூல், இவர் பதிப்பித்த முதல் காப்பியம், இது எல்லாமே அவங்க கேட்கலாம் தனித்தனியாக. ஸோ எல்லாத்தையும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இதுலேருந்து கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுங்க. நம்ம சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வந்து உவேசாக்கு சிலை வச்சாங்கன்னு சொன்னோம். சென்னை மாநில கல்லூரியில் தான் அவர் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பாரு. அங்கே வந்து அவருடைய நினைவாக வந்து திருவுருவ சிலை வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அந்த சிலையில் வந்து இவர் பாரதியார் வந்து உவேசா குறித்து சில வரிகள் வந்து சொல்லியிருப்பாரு, அதை வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. பொதிய மலை பிறந்த மொழி வாழ்வரியும், காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே அப்படிங்கிறது தான் அந்த வரிகள். பாரதியாரோட வரிகள் வந்து அவரோட சிலையில வந்து கீழே பொறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கைஸ், நம்மளுடைய எனது மணித்துளிகள் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கு. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கான இப்போ இருந்தே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகாமல் இப்போ இருந்தே நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி முழு முயற்சி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து வீக்லி 2 டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சாட்டர்டே அண்ட் சண்டே, எவ்ரி சாட்டர்டே சண்டே டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக வந்து 57 டெஸ்ட் கொடுக்குறோம். 5000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நியூ சிலபஸ் பேஸ்டு, இப்போ நியூ சிலபஸ் பேஸில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், நியூ பேட்டர்ன். இது வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு. நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இது வந்து ஆன்லைன் மோட். நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்படியே அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை முடிச்சதுக்கப்புறம் சொல்யூஷனையும் பார்த்துக்க முடியும். அதில் உங்களுக்கு சின்ன சின்ன மெட்டீரியல், இப்போ நான் இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து அந்த முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச் அந்த ஃபோல்டருக்குள்ள தான் கொடுப்பேன். இந்த டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அப்பப்போ உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். பட் நீங்கள் ஸ்கூல் புக் வச்சு தான் இது ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் தான் ஃபுல்லாக ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஷெடியூலும் நீங்கள் இந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ரேங்கிங் லிஸ்ட் கொடுக்குறோம். ஒரு டெஸ்ட் முடிஞ்ச ஒரு ரேங்கிங் லிஸ்ட்டு 5 கடைசியில் வந்து 5 ஃபுல் டெஸ்ட்டு 2 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் கிடைக்கும். ஸோ டவுன்லோட் அவர் ஆப் எனது மணித்துளிகள் ஃப்ரம் பிளே ஸ்டோர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு டாப்பிக்காக, அதாவது தொடர்ந்து இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டாபிக் நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஆப்பில் வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், பை.